வெங்கட் பிரபு இயக்கத்தில் அஜித், அர்ஜுன், த்ரிஷா, ஆண்ட்ரியா, பிரேம்ஜி, வைபவ் என பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்த மங்காத்தா திரைப்படம் கடந்த 2011ஆம் ஆண்டு வெளியாகி மெகா பிளாக் பூஸ்டர் ஆனது. தற்போது அப்படம் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறது. பில்லா படத்தின் வெற்றிக்கு பிறகு அஜித் நடித்த ஏகன் அசல் ஆகிய 2 படங்களுமே படுதோல்வியை சந்தித்திருந்தன. இதனால் அஜித் ரசிகர்கள் ரொம்பவே மனரீதியாக சோர்வடைந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழலில் அஜித்தின் 50வது படமான மங்காத்தாவை வெங்கட் பிரபு இயக்குவதாக தகவல் வெளியானது. அதுவரை வெங்கட் பிரபு இயக்கியிருந்த சென்னை 28, சரோஜா உள்ளிட்ட படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டடித்திருந்தாலும் ரசிகர்கள் முழுவதுமாக அவரை நம்பவில்லை. ஆனால் வெங்கட் பிரபு மீது அஜித் முழு நம்பிக்கையையும் வைத்திருந்தார். படத்தின் அனைத்து பணிகளும் முடிந்து கடந்த 2011ஆம் ஆண்டு யுவன் சங்கர் ராஜா பிறந்த நாளான ஆகஸ்ட் 31ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆனது. படம் பிடித்து போன ரசிகர்கள் படத்தை கொண்டாடி தீர்த்துவிட்டார்கள். இதன் காரணமாக படம் மெகா பிளாக் பூஸ்டர் ஆனது. இந்நிலையில் அந்த படம் ரீ-ரிலீஸ் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டு நேற்று ரிலீஸ் ஆனது. டிக்கெட் புக்கிங்கிலேயே படத்துக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் கிடைத்தது. ரீ-ரிலீஸில் பார்க்கும்போது கூட படம் போர் அடிக்கவில்லை. இயக்குனர் மற்றும் அஜித்தின் தரமான வேலைப்பாடு வியக்க வைப்பதாக பாராட்டினார்கள். இந்நிலையில் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்ட மங்காத்தா முதல் நாளான நேற்று செய்த வசூல் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் மட்டும் நேற்று அந்த படம் 4.65 லட்சம் கோடி ரூபாயை அள்ளியிருப்பதாகவும் இந்திய அளவில் மொத்தம் 5 கோடி ரூபாய் வசூலை தாண்டிவிட்டதாகவும் பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதுமட்டுமின்றி விஜயின் கில்லி படம்தான் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்ட படங்களில் முதல் நாளில் அதிகம் வசூல் செய்த படமாக இருந்தது என்றும் அந்த சாதனையை மங்காத்தா முறியடித்துவிட்டது என்றும் பாக்ஸ் ஆபீஸ் தகவல்கள் கூறுகின்றன. இதன் காரணமாக அஜித் ரசிகர்கள் உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள்.